நமக்கு கொடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன கொடுத்துருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேலுசிவா ஐயா அவர்கள், அதாவது வாழ்க்கையில் புரட்டு போடும் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று கொடுத்தாரு. புரட்டி போடக்கூடிய ஜாதகமும் ஒன்று நான் கொடுத்துருக்குறேன். நான் வந்து ஐயாக்கிட்டே கேட்டேன், இது எந்த சப்ஜெக்ட், அதாவது வாழ்க்கையில் யோகத்தை பற்றி புரட்டி போடுற மாதிரி பேசட்டுமா, அல்லது அவங்க வாழ்க்கை பின்தங்கி சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை போட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் எதை போட்டாலும் சரிங்க ஐயா அப்படிங்கிறதா சொன்னார். ஆல்ரெடி நான் அதுக்கு பார்த்துருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் முறையில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியாவில் ஒரு 40-50 ஆண்டுகளில் அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷனே அவர் தெரியாமல் வர முடியாது. பட்டு அவர் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஏரியாவில் அவருக்கு குறைஞ்சது ஒரு 100 ஏக்கர் காடு இருந்திருக்கும். இன்றைக்கி அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கால் வச்சு நிற்கிறது கூட அவருக்கு அந்த ஏரியாவில் இடம் இல்லை. அதிகாரம் பஞ்சாயத்து தலைவர் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு முதல்ல எனக்கு தெரிஞ்சு, நான் சின்ன பையனாக இருக்கும்போதே இருந்தார். சரியான அதிகாரம். ரோட்டில் யாரும் நடந்து கூட போக முடியாது. ஏன்னு கேட்க முடியாது, அந்த அளவுக்கு இருந்த ஒரு ஜாதகம் கூட கையில் இருக்குது. சரி, எதை போடலான்னு யோசனை பண்ணேன். இருந்தாலும் நேற்று ஒரு ஜாதகம் வந்தது, அதை கொடுத்துருக்குற ஐயா போடுறாரு. இப்போ அதுக்கு முதல்ல பார்த்தோம்னா, ஒரு ஜாதகத்தில் நமக்கு மிக மிக முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பொருளாதாரம் தான். பொருளாதாரம் மிக மிக முக்கியம். முதல்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு கல்வி, சுகம், வீடு, மனைவி, தொழில், உத்தியோகம், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் மிக மிக தேவை. இப்போ நான் பெரும்பாலும் என்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் அனைத்துமே வந்து 7ஆம் இடத்தை வச்சு அருமையாக பேசுவேன். சில மீட்டிங் போனாவே என்னை வந்து 7ஆம் பாவ ஜோசியர்னு தான் சொல்லுவாங்க. சில கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்தாவே சொல்லுவேன். இப்போ ஒரு நண்பர் இருந்தார், இப்போ கேட்டார், ஒரு சிறு சூட்சமங்கள் மட்டும் சொல்கிறேன். பட் குருவும் சனியும் சேர்ந்தா என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு விதியை வந்து கேட்டிருந்தாரு. நீங்கள் தைரியமாக குருவும் சனியும் சேர்ந்துருந்துன்னா அவங்க வீட்டில் யாராவது முன்னோர்களுக்கு 2 தாரமானு கேளுங்க. புரியுங்களா? முன்னோர்களுக்கு குருவும் சனியும் சேர்ந்தா. ஆனால் நாடியில் என்ன சொல்கிறோம்? நாடியில் குருவும் சனி சேர்ந்தா தொழில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும்னு சொல்கிறோம். குருவும் சனியும் சேர்ந்தா சார் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 100கணக்கான ஜாதகம், என்ன 1000கணக்கான ஜாதகம் குருவும் சனியும் சேர்ந்த ஒரு இது நான் கொடுப்பேன். கையில் இருக்கு. நான் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நமக்கு வந்து ஜோசியம் பார்க்கறதுக்கு சில பேர் இது என்ன சொல்றதுன்னு யோசனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் அந்த ஜாதகத்தை கொடுத்து இருந்தான்னு கொடுத்துருவேன். அடுத்த வேலையை பார்க்கணும். அதை பார்த்துக்கிட்டு 1 மணி நேரம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா அடுத்த கஸ்டமர் பார்க்கணும் இல்லைங்களா? அதனால் ஒரு 15 நிமிஷத்தில் கணக்கு போடுறோம். திசா புத்தி இருப்பு, வயசு, திசா புத்தி இருப்பு. சில நேரத்தில் பேனா எடுக்காமல் அப்படியே கூட சொல்லலாம். கம்ப்யூட்டர் ஜாதகம் வந்துருச்சு, இன்னைக்கு தான் வந்து கணினி முறை வந்துருச்சு, அப்படியே சொல்லலாம். வயசு பார்த்தாலும் அப்படியே சொல்லலாம். திசா புத்தி அப்படியே சொல்லலாம். கிரகங்கள் 2 கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படியே சொல்லலாம். சனி செவ்வாய் சேர்ந்தா என்ன பண்ணும், குரு சனி சேர்ந்தா என்ன பண்ணும், சந்திரன் சனி சேர்ந்தா என்ன பண்ணும், குருவும் சந்திரனை சேர்ந்தா என்ன பண்ணும், இதுக்கெல்லாம் வந்து ரெட்ட கிரகங்கள் பார்வைக்கு அப்படியே பலன் சொல்லிட்டு போகலாம். எல்லாமே இருக்குது, இதெல்லாம் இல்லாதையெல்லாம் இல்லை. இப்போ இறைவன் புண்ணியத்தில் அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கொடுத்துருக்கிறார். போன மீட்டிங்கில் சந்திரனை வச்சு மட்டும் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ இன்னும் போடாமல் வேற இருப்பாங்க போல தெரியுது. அனுப்பிட்டீங்களா? சந்திரனை வச்சு பேசியிருந்தேன். ஓ, நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சந்திரனை வச்சு பலன் சொல்லி இருக்கிறோம்ல, சந்திரனை மட்டும் வச்சு பலன் கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி சந்திரன் வச்சே ஒரு பலன். அப்போ 9 கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களோட இன்னொரு கிரகங்கள் சேர்ந்தா என்ன பண்ணும், இந்த லாஜிக் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம். இது ஒன்றும் பெரிய ஒரு இதே இல்லை. அப்போ அந்த மாதிரி பேசிடலாம். நான் எடுத்த உடனே நெட்டெடுப்பு ஜோசியம் தான். லக்னம், ராசி, ஆயுள் நல்லா இருக்குதா, உடல் நல்லா இருக்குதா, என்ன பண்ணுறது, படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா, வேலைக்கு போவாங்களா போக மாட்டாங்களா,
அப்படிங்கிறதான். முதல்ல வீக் பாயிண்ட் எதுன்னு அடிச்சா தான் வந்து அங்கிருந்து நாம தப்பிக்க முடியும். ஜாதகத்தை பார்த்துன உடனே அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நாம அடிச்சிட்டோம்னு வச்சுக்காங்க, அங்கிருந்து கேள்வியே நம்ம கிட்ட வராது. நாம வந்துங்க போயிங்க அப்படின்னு யோசனை பண்ணோம்னு வச்சுக்காங்க, வேலை முடிஞ்சது. அந்த வந்துங்க போயிங்கிற பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. இது நடந்துதா உங்க முன்னோர்களுக்கு? நம்ம தனக்கொடி ஐயா இருந்தாரு, நான் கேட்டேன் எனக்கு என்னன்னு சொல்லி, ஐயா உங்க குடும்பத்தில் இது நடந்துதா? ஆமாங்க ஐயா. அவங்க பையன் ஜாதகத்துக்கு அந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட் தான். அப்ப கேட்டோடனே ரைட், இந்த ஜாதகம் சரியா தப்பா, லக்னம் சரியா தப்பா அப்படிங்கிற கணக்குக்கெல்லாம் நம்ம வந்துடும். ஒரு லக்னம் போட்டோம்னா முன்னாடி வருதா பின்னாடி வருதா நம்ம எடுத்துடலாம், பலன் சொல்லியே எடுத்துடலாம். அந்த மாதிரி கொண்டுட்டு போறோம். சரி, இப்போ போர்டில் ஒரு ஜாதகம் இருக்குது, அதை நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துல கொடுக்குறேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக இன்றைய காலகட்டத்துக்கு எல்லாருமே எதிர்பார்ப்புகள் யாருன்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரம் தான், தனயோகம் தான். அப்ப தனயோகம்னா எப்படி? 2ஆம் இடத்தை வச்சு பேசலாம் சார். 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தால் தான் தனம் வருமா? 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தால் தான் தனம் வருமா? சுபகிரகங்கள் இருந்தாலும் தனம் வரும், பாவகிரகங்கள் இருந்தாலும் தனம் வரும். 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தாலும் தனத்தை கொடுக்குது, பாவகிரகங்கள் இருந்தாலும் தனத்தை கொடுக்குது, கொடுக்காதில்லை. அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலும் தனம் கொடுக்குது, சுபகிரகங்கள் இருந்தாலும் தனத்தை கொடுக்குது. சார் எப்படி சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பெரிய பெரிய மேதாவிகள் ஜாதகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க. நம்ம தனக்கடி ஐயா சொன்னார், 2 அரசியல்வாதிகள் ஜாதகத்தை பாருங்க, அவங்களுடைய லக்னம் என்னன்னு எனக்கு தெரியாது, ராகு இருக்கும் இடத்துல இருந்து 9, 10ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்குதான்னு பாருங்க. அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்க, மிகப்பெரிய அரசியல்வாதியா இருப்பாங்க. ராகு இருக்கும் இடத்துல இருந்து 9, 10ஆம் இடத்துல மட்டும் கிரகங்கள் இருக்குதான்னு மட்டும் பாருங்க. சார் பாருங்க, இப்போ வந்து ஐயா சொன்னார், அவரு ராகு யாரு, அந்த ஜெயலலிதாவுக்கு சொன்னாரா எம்ஜிஆருக்கு சொன்னாரா? அவருடைய ராகுக்கு 9, 10ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கு? அவரு தான் கேட்கணுமா? ஜெயலலிதா அம்மாவுக்கு ராகுக்கு 9, 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. 10ல 9, 10 9ல குரு எடுத்து பாருங்க. பெரிய அரசியல்வாதி ஜாதகத்துல பாருங்க, பெரிய மகாதன யோகம் வாங்கின ஜாதகத்தை வாங்கி பாருங்க. இதெல்லாம் நெட்டெடுப்பு ஜோசியம், புரியுதுங்களா? இதெல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. எந்த ஜாதகம் பெரிய ஒரு கோடீஸ்வரர் லட்சாதிபதிகள், இன்னைக்கெல்லாம் லட்சங்கள் எல்லாம் சாதாரணம் ஆயிடுச்சுங்க. எல்லாருமே லட்சாதிபதிகள் ஆயிட்டோம், எல்லாருமே கோடீஸ்வரர் தான் இருக்கிறோம், புரியுதுங்களா? யாருமே கோடீஸ்வரர் இல்லாதெல்லாம் ஓரளவுக்கு லட்சத்தை மீறி கோடிக்கு வந்துட்டாங்க. ஆனால் 10, 20 ஆண்டுகளுக்கு முதல்ல லட்சங்கள், இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு உள்ள எல்லாம் கோடி. அப்படிங்களா இல்லைங்களா சார்? எல்லாம் வந்துட்டாங்கல்ல சார். அதாவது ஒரு 5 கோடி ரூபா சொத்து இருக்குது, 2 கோடி ரூபா கடன் இருக்கும், அவர் கோடீஸ்வரன் தானே இல்லை கடன்காரரா? 5 கோடி ரூபா சொத்து இருக்குது, 2 கோடி ரூபா கடன் இருக்குது, அவங்க கோடீஸ்வரரா அல்லது கடன்காரரா? கோடீஸ்வரர் தான். இப்போ அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கிறாங்களா இல்லைங்களா? 100க்கு 99% இருக்கு. ஆமாங்க, எல்லாருமே கோடீஸ்வரர் தான், எல்லாமே இருக்கு சார், கோடீஸ்வரர் தான். உண்மைதானே? 10 இப்போ அப்போ ராகுக்கு பத்தி இன்னொரு இதுல பேசுறேன். அது மிட் பாயிண்ட் எப்படி வரும், எந்தெந்த ஜாதகத்துக்கு எப்படி எப்படி இந்த ராகுக்கு 9, 10ஆம் இடங்கிறது வந்து என்ன பண்ணும் ராகு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ராகு கேதுக்கு பலன் சிறப்பு பலன் உண்டு, சுபகிரகங்களுக்கு சிறப்பு பலன் உண்டு, இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி அது பலன் கொடுத்துக்கிட்டு இருக்குது, லட்சங்களை கொடுக்குது, கோடியை கொடுக்குது. தனயோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாதாரணமாக இன்றைய காலகட்டம் நமக்கு வாழ்க்கைக்கு உண்டான பணம் வர்றது தான் தனயோகம்.
நமக்கு சம்பாதிக்கிறோம், புலப்போட்டுறோம். புரியுதுங்களா? பாக்கியம் என்பது பார்த்தீங்கன்னா இருப்பு வச்சிருக்கக்கூடிய பணம். சார், இந்த மகாதன யோகம்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒரு 5-6 தலைமுறைக்கு வச்சு திங்கணும்னு சொல்றோம் பார்த்தீங்களா? பேரம் பேத்தி ஒரு 5-6 தலைமுறைக்கு மீதி வச்சுட்டு போறவங்க தான் மகாதன யோகம். அதானுங்க சார். தன யோகங்கிறது எல்லாருமே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் வருது, 5000 ரூபாய் சம்பாதிச்சாலும் வருது, 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் வருமானம் தான். எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. 500 1000 எல்லாம் இப்போ ஒருத்தர் சம்பாதிக்கிறதில்ல. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5000 10,000. நம்ம ஜோதிட துறையிலேயே லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க ஒரே நாளைக்கு. சாதாரணமெல்லாம் இல்லை, அந்த மாதிரி போயிடுச்சு. நம்ம மலைசமுத்திர ஐயா டெய்லி குறைஞ்சது எனக்கு 5000 ரூபாய் கம்மியாக வந்தால் தனம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஆமாங்க, கம்மியாக தெரியுதுங்கிறாரு. அதுக்கு மேலே வந்தாதான் வருமானமாக தெரியுதுங்கிறாரு. அப்போ சம்பாதிங்காட்டு என்ன சொல்கிறாருங்க? வராமல் எப்படி சொல்கிறாரு? அப்போ வரணும், மக்களுக்கு ஜோசியருக்கு வரணுங்க ஐயா. அதானே உண்மை. வரணுமா வரக்கூடாதா? வரணும். சரி, இந்த தனயோகம் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணம். இப்போ மேசலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 5 9, அதாவது பார்த்தீங்கன்னா 2 9 11ஆம் இடம். சார், இந்த மேசலக்கணத்துக்கு 2 9 11ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் சுக்கிரன், 9ஆம் இடம் குரு, 11ஆம் இடம் சனி. இந்த குருவும் சனி இணைவுகள் இருக்கிறது அல்லது பார்க்கிறது, குருவும் சனியும் சுக்கிரன் இணைவுகள் இருப்பது பார்ப்பது, அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், இவங்களுடைய சாரங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருந்தாவே இதுக்கு மகாதன யோகம் தான். மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன், குரு, சனி இவங்களுக்கு ஒன்றுக்கொன்று பார்த்தாலும் கூட அல்லது ஒரு வீட்டில் இருந்தாலும் கூட அல்லது அவங்களுடைய நட்சத்திர பாதங்கள் சாரங்கள் மாற்றி இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுத்துருது. சார், அது எல்லாத்துக்கும் அது மாதிரி ஒத்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்து வரும். இதில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, குருவும் சுக்கிரனும் ஒரு வீட்டில் இணையக்கூடாது, தப்பு தான். குருவும் சனியும் ஒரு வீட்டில் இருக்கலாம். அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கும்போது இந்த குரு எங்கேயாவது இருந்து அந்த குரு சுக்கிரன் சனியை 5ஆம் பார்வையோ 7ஆம் பார்வையோ 9ஆம் பார்வையோ பார்த்துருச்சுன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். அதுக்கு பேர் மகாதன யோகம். புரியுதுங்களா? அதுவே குருவும் சுக்கிரனும் சேர்ந்து சனி பார்த்துச்சுன்னா அதுக்கு பேர் தன யோகம். அதுக்கு மகாதன யோகம், இதுக்கு தன யோகம். அன்றாட சம்பாதிக்கிறோம், நாம சம்பாதிச்சு பொருளாதாரம் சேர்த்து வச்சு நாம மட்டும் செலவு பண்ணிட்டு நீட்டா போறோம். அதே அந்த சனி சுக்கிரன் ஒரு வீட்டில் இருந்து குரு பார்த்துருச்சுன்னா, சிறப்பு பார்வை 5 9ஆம் பார்வையை பார்த்துருச்சுன்னா அதுக்கு பேர் மகாதன யோகம். ஒரு 4-5 தலைக்கட்டுக்கு பணத்தை வச்சிருந்து சம்பாரிச்சு வச்சு பேரம் பேத்திக்கு மீதி பண்ணி வச்சுட்டு போறதுன்னு தான் கருத்து. இப்படித்தான் நாம் எடுத்துக்கணும். சில பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு சுக்கிரன் சேர்ந்துருக்குது, சனியும் சேர்ந்துருக்குது, பார்க்குது, எனக்கு மகாதான யோகம் இல்லையான்னு சொல்லுவாங்க. ஆமனா நாம ஜாதகத்தை பார்க்கும்போது யாராரு பார்க்குறாங்க, யாராரு சேர்றாங்க அப்படிங்கிறது நாம எடுத்துக்கணும். அதுதான் சார். இந்த சனி சுக்கிரனோட சேர்ந்தா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சனி சுக்கிரனோட சேர்ந்தா யோகத்தை செய்யுமா? செய்யும். சனியினுடைய சுபத்தன்மை, அதாவது பாபத்தன்மையை குறைச்சி சுக்கிரனுடைய சுபத்தன்மையை கொடுக்கும். அதே குருவும் சனியும் ஒரு வீட்டில் சேர்ந்தா குருவனுடைய சுபத்தன்மை மந்தமாக்கி சனியினுடைய பாபத்தன்மை மேலோங்குது. இதுவே புதனும் சனியும் ஒரு வீட்டில் இருந்தா அவங்க புதனுடைய சுபத்தன்மை இழந்து
சனியினுடைய பாவத்தன்மை ஓங்கி சண்டாளனாகிறான். தேவையில்லாத ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட பெயரு, கெட்ட நடவடிக்கை. சரி, ஏன் அந்த புதனும் சனிக்கு அப்படி கொடுக்குறோம்? எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்ப இந்த புதன் சனி, புதன் ஒரு கல்விக்காரகன், அறிவுக்காரகன். அந்த சனி போய் அங்கு இணையும் போது அவனுடைய கல்விய, அவனுடைய நல்ல ஒழுக்கத்தை தடைப்படுத்துது. இது நூல் ஆதாரமும் படித்தோம், அனுபவத்திலையும் கண்டுக்கிட்டோம். நிறைய ஜாதகம் பார்த்துருக்கோம். ஆனா ஆமான்னு தான் சொல்றாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா நிறைய பேர்த்துக்கு நூல்ல என்ன இருக்குதோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய அறிவுபூர்வமா குரு சனி சேர்ந்தா என்ன செய்யுது, சுக்கிரன் சனி சேர்ந்தா என்ன செய்யுது, புதன் சனி சேர்ந்தா என்னது, யார் மந்தமாகறாங்க, யார் நல்ல பவரை கொடுக்குறாங்க, யார் வலுவாகிறாங்க, சுபத்தன்மை வாங்குது அப்படிங்கிறது தான் கருத்து. அப்போ இந்த அடிப்படையில் மேஷ லக்னம் படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குது. சரி சார், இந்த மேஷ லக்னம் படி பார்த்தோம்னா 2, 9, 11ஆம் இடத்துக்கு அதிபதி மகாதன யோகம் வாங்கி அவங்க அரசியல் வேலைக்கு போனால் அந்த மகாதன யோகம் வருமா, அரசாங்க உத்தியோகத்துக்கு போனால் வருமா, அல்லது அரசியலுக்கு போனால் வருமா, அல்லது ஒரு நிறுவனம் நடத்தினா வருமா அப்படிங்கிறத நம்ம ஆய்வுக்கு போகணும். அப்ப இதுக்கு எல்லாமே யார் சப்போர்ட் பண்ணணும்? இந்த மகாதன யோகங்கள் இருந்தாலும் கூட மேசலக்கணப்படி 2, 9, 11ஆம் இட தொடர்பு இருந்தாலும் கூட அவருடைய லக்னம் வலுவா இருக்கணும். லக்னாதிபதி வலுவா இல்லைன்னா அவங்களுக்கு எந்த யோகம் வந்தாலும் அந்த யோகம் நிலைச்சு நிற்காது, அவங்க அனுபவிக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ குருவனுடைய தொடர்பு, லக்னத்தையோ லக்னாதிபதியோ குரு தொடர்பு இருந்து அந்த லக்னம் வலுவா இருக்குதோ அவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு தகுதியும் திறமையும் தன்மையும் இருந்தால் மட்டும்தான் அந்த மகாதன யோகத்தை அவங்க அனுபவிக்க முடியும். அந்த லக்னம் வலுவா இல்லாத பட்சத்தில் அந்த யோகத்தை கொடுக்கும். அந்த திசா புத்திகள் வரும்போது அந்த யோகத்தை கொடுக்கும். அது எங்க வந்தது எப்படி போச்சுன்னே தெரியாது. அதுக்கு பேர் ஆத்துல வந்தது மணல்ல போச்சுங்கிற ஒரு பழமொழி. சார், ஆத்துல என்ன வரும்? தண்ணிக்குள்ள மணல் தான் வரும். ஆத்துல வந்தது மணல்ல போயிடுச்சு. அப்படித்தான் போயிருக்குங்க. ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறது பார்த்தீங்களா? புரியுதுங்களா? கொடுத்துருக்குறேன் ஐயா சொன்னதுக்கு. ஆகவே அந்த ஜாதகம் தான் நேற்று தான் வந்தது. இது எதையோன்னு பாரு, நமக்கு பிரபஞ்சம் கொடுக்குது இல்லைங்களா? நீ போய் பேசியிருப்போ, அவர் சொல்லி இருக்கிறாரு, அவர் சொல்ற மாதிரியே போடுங்கிறாரு, அதனால போட்டிருக்கிறேன். அப்ப அந்த மேசலக்கணத்துக்கு இந்த ஜாதகத்துல குரு வலுவா இருந்து சுக்கிரனை சனியை பார்த்து அரசு உத்தியோகத்துக்கு போனா அவர் மகாதன யோகத்தை அனுபவிக்கிறது கொஞ்சம் சிரமங்கள் சிக்கலாத்தான் இருக்கும். அதே அரசாங்கத்துக்கு அரசியலுக்கு போனாங்கன்னா, ஒரு ராஜா மந்திரியாகி போனாங்கன்னா அந்த மகாதான யோகம் பேசும். இதுக்கு யார் வலுவா இருக்கணும்? சூரியனும் செவ்வாயும் எங்கேயாவது ஒரு தொடர்பு இருக்கணும். அரசாங்கத்துக்கு போறதா இருந்தா, ஒரு அரசியல்வாதி ஆகிறதா இருந்தா சுக்கிரன் சனி குரு மட்டும் இருந்தா அரசாங்கத்துக்கு அதிகாரத்துக்கு போக முடியாது. புரியுதுங்களா? அங்க போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்காது. அப்போ இந்த குரு சுக்கிரன் சனி இவங்க தொடர்பு இருக்கும்போது, சனி என்பது வேலையாட்கள். ஒரு 100 ஆள்கள் வச்சு வேலை செய்யறது வேலையாட்கள். அந்த வேலையாள்களை வச்சு ஒரு நிறுவனம் படுத்தினால் மட்டுமே அந்த நிறுவனத்துக்கு உண்டான லாப நஷ்டங்கள் வரும்போது, லாபங்கள் வரும்போது அந்த மகாதன யோகத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு பல கோடிகளை சம்பாதிச்சு கொடுக்கும். ஆனா அரசாங்க வேலைக்கு அது போகுமா? அது எண்ணி போட்ட பணியாரம் தான் சார். எண்ணி போட்ட பணியாரம் தான். அரசு வேலைக்கு போனா அவ்வளவுதான், அவ்வளவுதான் போகும். ஆல்ரெடி அந்த சனிங்கிற போது அவர் வேலையாட்களை வச்சு 10 ஆள்களை வச்சு 100 ஆள்களை வச்சு ஒரு நிறுவனம் நடத்தின் போது அவருக்கு மகாதான யோகத்தை மிகப்பெரிய யோகமா கொடுக்கும். புரியுதுங்களா? அதே இப்போ கடகலக்கணமா இருந்து
கடக லக்னமாக இருந்து 2ஆம் இட சூரியன் வர்றாருங்களா, தனாதிபதி கடக லக்னமாக இருந்தா சிம்மம். அதே சமயத்தில் அவர் 9ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவாயிடுறாரா, சிம்மமும் குரு தானே வர்றாருங்க. 9ஆம் இட குரு. 11ஆம் இடம் யாருங்க, சுக்கிரன் வந்துடுறார் ரிஷபத்துக்கு. இப்ப ஐயா சொல்லுவார், சுக்கிரனும் சூரியனும் ஒரு வீட்டில் இருந்தா மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும், தாழ்வையும் கொடுக்கும். அப்ப சுக்கிரனும் சூரியனும் நெருங்கிய பாதத்தில் இருக்கும்போது மகாதான யோகம் இருந்தா கூட ஜெயிக்காது. கிட்டத்தட்ட ஒரு 10 டிகிரிக்கு மேல 25 டிகிரிக்கு மேல இருந்தா தான் அவங்கெல்லாம் ஜெயிக்க முடியும். அப்பவுமே அந்த லக்னாதிபதி வலுவா இருக்கணும், அங்க எங்கேயாவது குரு தொடர்பு இருக்கணும், குரு பார்க்கணும். பார்த்தால் மட்டுமே அவங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க முடியும். குரு, சுக்கிரன், சூரியன் இவங்க ஒரு அரசியலுக்கு போகணும். பாருங்க, இந்த அரசியல் ஜாதகமெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நமக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு உள்ளேயே நம்ம சில எம்எல்ஏ ஆகாத முன்னாடி ஜாதகம் பார்த்து எம்எல்ஏவை வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு 2-3 முறை மந்திரியா இருக்கிறாங்க. நான் ஒரு 3 பேர்த்துக்கு பார்த்துருக்கிறேன் என்னுடைய சர்வீஸில், ரீச்சில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஜாதகமெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிரகங்கள் உச்சமாக இருக்குது. 2-3 கிரகங்கள் உச்சமாக இருக்குது. அப்போ நம்ம படிச்சிருக்கிறோம் சார், இந்த உச்ச கிரகம் உச்சத்தை பார்த்தால் புக்கில் என்ன கொடுத்துருக்குதுங்க, நிச்சயமா பிச்சை எடுப்பான்னு கொடுத்துருக்குது. சார் இது சாத்தியப்படுமா, இது அப்படி இருக்குதா? நான் அடுத்த மாதம் அரசியல்வாதி ஜாதகத்தை உச்சநடை உகந்தமே பார்த்தாலடி அச்சம் ஒன்றும் இல்லை அடி கிளியே, அது அரசனுக்கு ஒப்புமடி கிளியே. உச்சநடை உகந்தமே பார்த்தாலடி கிளியே, அதுக்கு அச்சம் ஒன்றும் இல்லை அடி கிளியே. பொன்னவன் வீட்டில் அடி பொருள் தரும் நீலனடி அன்னவன் பார்த்தால் அடி கிளியே, அரசனுக்கு ஒப்புமடி கிளியேன்னு பாடல் இருக்குது. ஆனா அந்த பாடல் படி அவங்க மிகப்பெரிய அரசியல்வாதி, புரியுதுங்களா, எம்பி எம்எல்ஏ பெரிய தலைவரா இருக்கிறாங்க. ஆனா நூல்ல படிச்ச மாதிரி உச்சன் பார்த்தால் நிச்சயமா பிச்சை எடுப்பார் அப்படின்னு இருக்கிறது முற்றிலும் தவறு. அப்படி எடுத்து படிச்சு பலன் சொல்ல முடியாது. வேணா பாருங்க சார், என்னுடைய கருத்து இப்படிதான் சொல்லுது. 4-5 ஜாதகம் வச்சிருக்கிறேன். நான் பார்த்த ஒரு எம்பியில இருக்கிறவங்க, புரியுதுங்களா, எம்எல்ஏ இருந்து எம்பி ஆகி அமைச்சராகி, நம்ம தமிழ்நாட்டில் அமைச்சராகி, டெல்லி எம்பியும் ஜாதகமும் இருக்கு, நான் வச்சிருக்கிறேன். நான் பார்த்த ஜாதகத்தை எப்பவுமே சொல்லுவேன். நான் பார்க்காத ஜாதகத்தை உங்க முன்னால நான் சொல்லவே மாட்டேன். ஐயா சொன்னார் எம்ஜிஆர் ஜாதகம் எப்படின்னு. எம்ஜிஆர் ஜாதகம் நாம பார்க்கல, யாரோ போட்டிருக்கிறாங்க. அதை வச்சு உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம், லக்னம் கூட தவறா இருக்கலாம் இல்லைங்க ஐயா. நான் அதனாலதான் பொதுவா கருத்து என்ன சொல்லிட்டேன், ராகுல இருந்து பாருங்க, லக்னம் எதுவும் இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன, லக்னத்தையே நாம எடுத்துக்கணும், அதான உண்மை. அப்ப நம்ம பார்த்த ஜாதகம் நம்ம கிட்ட நேரடியா பார்த்த ஜாதகம் பொய்யாகுமா, அது தப்பா கொடுத்துருப்பாங்களா சார்? தப்பா கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அப்படியும் கொடுத்தாலும் கொடுப்பாங்க இனிமேல் எல்லாம். நெருக்கமானவங்க இவர்கிட்ட போய் உண்மையை தெரிஞ்சுக்கலாம், இவங்களுடைய நேரங்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரியறவங்க அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதாவது மகாதன யோகம் என்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும். சார் மீன லக்கணமா இருந்து, லக்கணம் மீன லக்கணமா இருந்து 2-9 கூடையின் செவ்வாயா இருந்து, சார் அவர் 7ஆம் இடத்துல இருந்து லக்கணத்தை பார்க்கிறாரு, சனி லக்கணத்துல இருக்கிறாரு. ஒரு காலத்துல எந்த வாய்ப்புகளும் இல்லாத, புரியுதுங்களா, ரொம்ப கீழ்நிலையா இருக்கிறவங்க இன்னைக்கு கோடீஸ்வரரா இருக்கிறாங்க. எப்படி சார் இருக்கிறாங்க?
அப்ப அவங்க தாத்தா அப்பா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வைக்கல, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு வைக்கல, இடம் வாங்கி வைக்கல, வீடு கட்டி வைக்கல. இப்ப அந்த மகாதன யோகம் அது வேலை செய்யுதுங்களா சார்? குரு பாக்குறாரு 2-9 கூட செவ்வாய் 7ஆம் இடம் கேந்திரம் பட்டு லக்னத்தை பார்க்கிறாரு. குரு 5-9ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கோடீஸ்வரரா இருக்கிறாங்க. பல கோடிகள். நான் முதலே சொன்னங்களே, 5 கோடி ரூபாய் சம்பாரிச்சு 2 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது தப்பு இல்லை, கோடீஸ்வரர் தான். புரியுதுங்களா? அதே கும்பலக்கணமா இருந்து சார், கும்பலக்கணமா இருந்து 2-11ஆம் இடத்துக்கு அதிபதி குரு 9ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல இருந்து அப்ப 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் இருந்து துலாத்தில் குரு இருந்து 2-9 கூட 2-11ஆம் இடத்துக்கு அதிபதி குரு துலாத்தில் இருந்து அந்த மேஷத்தை பார்க்கும்போது அங்க மகாதன யோகம் இருக்குது, அங்க கோடீஸ்வரரா இருக்கிறாங்க சார். கரெக்டா பொருந்ததுங்களா? பொருந்தலையா? பொருந்தும். இதெல்லாம் எப்படி ஆனாங்க சார்? அவங்க எல்லாம் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கல, அப்பா அம்மா எல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டு போகல. தான் பிறந்த பிறகு வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா சார், சைக்கிள் ஓட்டுறதுக்கு வழி இல்லை, சைக்கிள் வாங்கி ஓட்டுறதுக்கு வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தவங்க இந்த மாதிரி கிரகங்கள், நான் இப்போ 2-3 உதாரணம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2-3 உதாரணத்துல இருந்து அவங்க இன்னைக்கு கோடீஸ்வரனா தான் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கிறாங்க, நல்ல வாழ்க்கையில போயிட்டு தான் இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி 10 பவுன் போட்டாவே கோடீஸ்வரங்கிறாங்க. இப்ப 100 பவுன் போட்டா அவங்க கோடீஸ்வரரா இல்லைங்களா? பல கோடிக்கு அதிபதி. அதே ஒரு கோடி ஆகி போச்சு. பண்ணி கொடுக்குறாங்க, 100 பவுன் போடுறாங்க. அவங்களுக்கு யார் சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க? பாட்டை மாட்டி சம்பாதிச்சு வச்ச காடு வச்சிருந்தாங்களா? இல்லை. புரியுதுங்களா? அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தொழில போய் இந்த மாதிரி மகாதன யோகம் வேலை செஞ்சிருக்குது. பட் அதுல இந்த மகாதன யோகம் என்பது 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் எங்கேயாவது இருந்து தொடர்பு இருந்து, புரியுதுங்களா? ஆனா அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் 6, 8, 12ஆம் இடத்துல மறைந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்தா மட்டும் இந்த தனயோகத்தை கொடுக்குது. அப்பவுமே அந்த கொடுக்காத போறது இல்லை சார், தனயோகத்தை கொடுக்குது, மகாதன யோகத்தை கொடுக்கறது இல்லை. எந்த கிரகம் எப்படி இருந்த சூழ்நிலையும் அவருடைய லக்னம் ஆல்ரெடி லக்னாதிபதி கெடாம நீசமாகாம, கெடுறதுக்கு முன்னா 6, 8, 12 மறையலாம், ராகு கேதோட இணையலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீசம் பெற்று ராகு கேதோட பகை பெற்று இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருந்தா தான் அவங்களுக்கு அந்த யோகங்களை வந்து தடைப்படுத்துது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள வாழ்க்கையில உயர்த்தி தான் உள்ள இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 100கணக்கான ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் ஒவ்வொரு லக்னமாவும் சொல்லலாம். புரியுதுங்களா? அப்ப எத்தனை லக்னம் சொன்னோம்? மீன லக்னம் சொன்னோம், மேச லக்னம் சொன்னோம், புரியுங்களா? இது கும்ப லக்னம் சொன்னோம். இதெல்லாம் பொருந்தது சார். துலா லக்னமும் அப்படித்தான். துலா லக்னம் 2ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வா, அவரு நல்ல இடத்துல தான் இருக்காரு. 2ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயும் துலா லக்னத்துக்கு, 9ஆம் இடத்துக்கு அதிபதி புதனும், 2 குடை செவ்வாயும் 9 குடை புதனும் அவர் எங்க இருக்கிறாரு? 3ஆம் இடத்துல இருக்கிறார், குரு மனையில. அந்த
புதன் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு? தனுசுல சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். சார் இது மகாதன யோகமா இல்லைங்களா? 3ல இருக்கிறார். 2ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயும் 9ஆம் இடத்துக்கு அதிபதி புதனும் 3ல இருந்து 11 கூட சாரம் வாங்கியிருக்கிறார் புதன். அப்போ மகாதன யோகத்துக்கு வந்துருச்சுங்களா? பார்க்கிறார். அப்போ யோகம் கொடுத்துருது. இது யார் சம்பாரிச்சு கொடுக்குறாங்க? அப்போ 9ஆம் இடம் வேலை செய்யும் போது அப்பா வகையில சொத்து வருது. அப்பா சம்பாரிச்சு வைக்கிறாரு, அந்த யோகத்தை அனுபவிக்கிறாரு. இருந்தா தானே வருதுங்க. அதான் அப்பா இங்கதான் 9ஆம் இடத்தினுடைய எவ்வளவு ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டும் இல்ல. செவ்வாய் என்னாச்சுங்க? செவ்வாய் என்னாச்சு? செவ்வாய் மண் மனைக்காரகன், பூமிக்காரகன், இன்ஜினியரிங் இந்த இதுல இருக்கிறாரு. அப்ப நீங்க கோடீஸ்வரர் தானே. எல்லாம் அங்க இருக்கிறவங்க அதான் முதல்லயே சொல்லியாச்ச. சார் அப்படியே எடுத்துக்கிட்டாரு. பாத்தீங்களா, சொல்லிட்டாரு பாத்தீங்களா நேர்ல. நான் தொழிலாளங்கன்னு தான், நான் இன்ஜினியரிங். சார் இன்ஜினியரிங்ல தான் இருக்காரு சார். அந்த துறை தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனாலதானே வாஸ்துல ரொம்ப நம்பர் 1 வந்துட்டாரு. அப்ப வாஸ்து பாருங்க, இன்ஜினியரிங் போய் அந்த துறை மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து அந்த பில்டிங் நம்ம கட்டி கொடுக்கறத இது கட்டடம் பண்ணி கொடுக்கறத வாஸ்து கத்துக்கிட்டோம்னா ஈஸியா ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கிட்டாரு பாருங்க. 2 தொழில் ஆயிருச்சுங்களா? இன்னும் எத்தனை தொழில் சேரு நம்மளுக்கு தெரியாத வச்சிருக்கிறாருன்னு யாருக்கு தெரியும்? அப்ப இதெல்லாம் கோடீஸ்வர யோகம். அப்ப செவ்வாய்னாவே மண் மனை கட்டிடம் இன்ஜினியரிங், புதன் கல்வித்துறையில, 3ஆம் இடம் முயற்சி வெற்றி வேகம் விவேகம், இந்த மாதிரி ஒரு பலனெல்லாம் போகும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் அவர் சூரியனுடைய 11 கூட சூரியனுடைய சாரம் வாங்கி, சூரியன் எங்கதான் இருக்கட்டுமே சார், சூரியன் எங்கதான் இருக்கட்டுமே. புதன் அந்த சூரியனுடைய சாரம் வாங்கி தகரீசனங்கிற 3ஆம் இடத்துல இருக்கிறாருல்ல. அப்ப அங்க பலன் பேசுது. அப்ப பல கோடிகளை சம்பாதிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி 12 லக்கணத்துக்கும் இந்த தொடர்பு புரியுதுங்களா? 2, 9, 11 2, 9, 11 கூடிய சாரங்கள் பரிவர்த்தனைகள் இப்படி வாங்கியிருந்தா இந்த மகாதன யோகத்தை ஐயா என்னமோ நிறைய சம்பாதிக்கணும் கையெடுத்து கும்பிடுறாரு. மலை சமுத்திர பாருங்க. வந்துடுறேன் இப்ப முடிச்சுட்டு வந்துடுறேன். 12 லக்னத்துக்கு போகல, வந்துடுறேன் இப்போ விளக்க சொல்றேன். அதனால அந்த மாதிரி கொண்டுட்டு போலாம். புரியுதுங்களா? நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மகாதான யோகத்தை 12 லக்னத்துக்கு சொல்லி ஒவ்வொன்றா கொண்டுட்டு போறதை விட, இப்ப 11ஆம் இடத்தை லாபஸ்தானம் ஒருத்தருக்கு, 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம்னா என்ன வருதுங்க சார்? 2ஆம் இடம் வந்துருதுங்களா? 3 சார். 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு வந்துருதா? இப்படியே எண்ணிக்கிட்டு வாங்க. 3, 1, 3 மகாதன யோகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நாடி நூல் பிரகாரம் 1, 3 அந்த பாத்தீங்களா, 1ல இருந்து அது எந்த ஸ்தானத்தை குறிக்குதோ அங்கிருந்து எடுத்துக்காங்க. 3, 7, 11, 5, 9 மட்டும் இதையே சுத்திட்டு வரும். வேற மாறவே மாறாது, வேற டிராபிக்கே போவாது. மகாதன யோகத்துக்கு மட்டும் அப்படியே ரிவர்ஸ் வாங்க. இப்ப மேச லக்கணத்துக்கு 11ஆம் இடம் எடுங்க. மேச லக்கணத்துக்கு கும்பம் வருதுங்களா? அப்படியே கீழே வாங்க. 9ஆம் இடம் வந்துருச்சுங்களா? 9 வந்துருச்சுங்களா? 11, 9 ஆயிடுச்சுங்களா? அதுக்கு அடுத்தது 7 வந்துருங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 5 வந்துருமா? அதுக்கப்புறம் பாருங்க 3 வந்துருமா? இப்படியே சுத்திக்கிட்டே வரும். நீங்க இப்படி சுத்திட்டு வந்தாலும் அங்கதான் வரும், இப்படி சுத்திட்டு வந்தாலும் அங்கதான் வரும். இதுதான் யோகம். இந்த நாடி பிரகாரம் மகாதன யோகத்தை, இந்த சூட்சமத்தை எங்க வச்சிருக்கிறாங்க சார்? 3, 7, 11, 1, 5, 9 இப்படி சுத்திட்டு வந்தாவே இந்த மகாதன யோகத்தை ஈஸியா எடுத்துடலாம்.
வேறு எங்கேயும் நாம போக வேண்டியது இல்லை. இதுதான் அந்த யோகம். அப்ப அந்த 11, 9, 7, 5 இந்த 3 இப்படியே கொண்டுட்டு வந்தோம்னு வச்சுக்காங்க. இதுல எல்லாம் சுபகரங்கள் இருந்துருச்சுன்னு வச்சுக்காங்க. யோகம் கொடுத்துருச்சு, யோகத்தை கொடுத்துருச்சு. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். இதுலயும் சுபகரங்கள் வந்து டச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க, பார்வை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்காங்க, அவங்களுக்கு யோகத்தை கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். இது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்படித்தான் யோகத்தை எடுத்துக்கிறது. இதுதான் மகாதான யோகம். இப்போ ஒரு 4 லக்கணங்களுக்கு உதாரணம் கொடுத்துருக்கிற 12 லக்கணத்துக்கு கொடுத்தோம்னா இன்னும் லேட் ஆகும். அப்ப இதனுடைய தொடர்புகள், இதனுடைய திசா புத்திகள், இதனுடைய சாரங்கள் வேலை செய்யும் போது ஒண்ணு தனயோகத்தை கொடுக்கும். அது அந்த லக்ன யோகர், லக்ன சுபர், அந்த லக்னத்துக்கு யோகாதிபதி திசை வந்ததுன்னா அந்த சூரியன், செவ்வாய், சனினாவ ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர், இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கிட்ட ஒரு சில சிரமங்களும் சிக்கலும் தொல்லைகளை வாங்கக்கூடிய ஒரு பதவி கிடைக்கும். அதே சனி இல்லாம சூரியன், செவ்வாய், குரு இந்த கிரகங்கள் எல்லாம் நல்ல இடத்துல இருந்தாவ உயர் மட்டத்துக்கு போயிடுவாங்க, ஒரு அமைச்சர் ஆயிடுவாங்க, எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அவங்கள ஒருத்தர் கண்டுக்க மாட்டாங்க. சனி மட்டும் கீழ்நிலை தொடர்புக்கு போய் சில சிரமங்களை கொடுக்க. இருந்தாலும் அவங்களும் தலைவர் தான். ஒரு மெம்பரா இருந்தாலும் தலைவர் தான், ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் தலைவர் தான், ஒரு கவுன்சிலா இருந்தாலும் தலைவர் தான். ஆல்ரெடி அந்த கேட்டகரி விட்டு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சருங்கும் போது அந்த சூரியன், செவ்வாய், குரு அரசு கிரகங்களாகிய இவங்க வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்தாவே அவங்க அரசு யோகத்துக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துரும். இந்த யோகம் தான். சரி, மணி என்னங்க சார், இது 12 ஓட்டலாமா இல்லை இதை மட்டும் சொல்லிட்டுங்களா? சரி, இதே போதும். அந்த பேப்பர் கொடுங்க சார். நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க. 1:45 ஆயிடுச்சா சார்? இதை பாருங்க. மீன லக்கணமா? மீன லக்கணம். இப்ப லக்கணம் வந்து கரெக்ட், நிச்சயம். அதாவது 355 டிகிரியில் இருக்கிறார். லக்கணம் மாறதுக்கு சான்ஸே இல்லை. மீன லக்கணம் தான். இதை மாற்ற முடியாது. நம்ம வந்து மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. மீன லக்கணம். லக்னாதிபதி குரு சந்திரன் ஒரு வீட்டில், லக்னாதிபதி குரு சந்திரன் ஒரு வீட்டில். அப்போ இவருக்கு ஆயுள் நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துல குரு சந்திரன் ஒரு வீட்டில் இருக்கிறார். வாக்குஸ்தானம், பேச்சுவார்த்தை நல்லா இருக்குது. 2 கூடையும் செவ்வாய் 7ஆம் இடம் கேந்திரம் பெற்று தன்மனையை தான் பார்த்துட்டார். 8ஆம் லக்னத்தையும் பார்த்துட்டாரு. 2ஆம் இடத்தையும் குரு பார்த்துட்டாரு. இந்த குருவை வந்து செவ்வாய் பார்த்துட்டார். வாக்குஸ்தானம், பேச்சுவார்த்தை, குடும்பத்துக்கு நல்லா இருக்குது. புரியுதுங்களா? 4ஆம் இடம் வந்து எங்க இருக்கிறார்? 4 கூடையும் முதல் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சொந்த வீடு, மனை, வாசல் எல்லாம் வேணும். ஆனா பூர்வ புண்ணியஸ்தான சொத்து மட்டும் வேண்டான்னு சொன்னேன். நேற்று தான் பார்த்தேன் இந்த ஜாதகம். நீங்க இருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன். எப்படி சொன்னேன்னா எனக்கே தெரியல, இருந்தாலும் சொன்னேன். ஐயா எப்படி சொல்லலாம்? அதுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் வேண்டான்னு நான் சொன்னேன். அதுல இருக்க மாட்டேங்கன்னு சொன்னேன். ஓ ரைட்டு, வெரி குட். ஏன்னு கேட்டீங்கன்னா 4ஆம் இடத்துல மாந்தினாவே பிரேத சாபம். 4 கூடையவன் புதன் எங்க இருக்கிறாரு? 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் போய் திருவோண நட்சத்திரம் சந்திரஞ்சாரம் வாங்கி இருக்கிறாரு 1. அதை சனி பார்த்துட்டார். புரியுதுங்களா? அப்போ இவருக்கு சொந்த வீடு, மனை, வாசல் வேணும். பூர்வ புண்ணியஸ்தான சொத்துல நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டார். அப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய், 7 கூடைய முதல் 11ஆம் இடத்துல. இந்த நெட்டெடுப்பு ஜோசியத்துல நமக்கு வந்து தயானந்தி மகரிஷி ஐயா அவர்கள் வந்து மகரம் கும்பத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாதுன்னு பழைய நூல்ல கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முதல்ல மாத ஜோதிட இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதை படித்தேன். அப்போ மகரம் கும்பத்துல சுக்கிரன் இருந்தா அது அவ்வளவு சிறப்பான பலனை கொடுக்காதுங்கிற ஒரு விதி. ஆனா நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு இப்போ போகக்கூடாது. ஈஸ்வர நாடியில புதன் சிம்மத்திலேயோ விருச்சகத்திலேயோ அல்லது மகரத்திலேயோ புதன் இருந்தா அவங்களுடைய மாம வர்க்க சிறப்பா இருக்காது அப்படிங்கிற ஒரு விதி. இது ஈஸ்வர நாடியில. அந்த சுக்கிரன் வந்து அந்த நூல்ல எடுத்துங்க.
ஆனா உண்மையா வருது. இது ஈஸ்வர நாடியில் எடுத்தேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. சிம்மத்துல புதன் இருந்தா என்ன பண்ணும், ஏன் மாமன் வர்க்கம் சரியில்லாம சொல்றேன் அப்படிங்கிறது ஈஸியா எடுத்துக்கலாம். விருச்சகத்துல புதன் இருந்தா ஈஸ்வர நாடியில ஏன் அப்படி கொடுத்தாங்க, மாமனுக்கு குடும்பம் சரியிருக்காது அப்படின்னு சொன்னோம். ஒண்ணு. மகரத்துல இருந்தாலும் புதன் இருந்தாலும் அவ்வளவு சிறப்பான பலனை மாமன் வரும். அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறை இருக்கும், இருக்காது இருக்காது. அப்ப இத நெட்டெடுப்பு ஜோசியத்துல இப்படியே எடுத்துக்கணும். ஏன் மாமனுக்கு வந்து இந்த புதன் எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா எடுத்துடலாம். ஐயா நீங்க எடுங்க சொல்லுங்க, இது எடுத்துடலாம். தன்மனைக்கு தான் 12ல புதன், தன்மனைக்கு தான் 3ல புதன், தன்மனைக்கு 3ல புதன், தன்மனைக்கு 6ல புதன். சார் ஈஸியான மெத்தேடு. தன்மனைக்கு தான் 8ல புதன் வந்துருச்சுங்களா? அங்க 2 ஆதிபத்தியம் கெட்டுது, இது ஒரு ஆதிபத்தியம் கெட்டுது. ஈஸியா வந்துருச்சுங்களா? இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம்ல. இதான் லாஜிக். இதெல்லாம் நெட்டெடுப்பு ஜோசியம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்குது. இல்லை புதன் இங்க இருந்தா இப்படி இருக்கும், போ மாமனை கேட்டாங்கன்னா அப்படி சொல்லிட்டு போறது தானே. இந்த மாதிரிதான் கருத்து. சரி, இப்ப இவருடைய ஜாதகத்துல இப்ப ராகு திசை ஓடுது. இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் ராகு திசை ஓடிச்சு. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி செவ்வாய் திசை. செவ்வாய் திசையில நல்லா டெவலப்பு, ஒரு வேலைக்கு போயிருக்கிறாரு, நிறைய சம்பாதிச்சிருக்கிறாரு, நல்ல வருமானம் வந்திருக்குது. ஆல்ரெடி ராகு திசை பிரம்மாண்டமான ராகு தானா. மேடம் எருது சுறா நண்டு கண்ணி பூமேட ராஜயோகம்னு சொல்லுவோம் இல்லையா, பாடல் கொடுத்துருக்கிறோம் இல்லையா, அந்த பாடல் படி ராகு திசையில ஒரு மில்லு போட்டிருக்கிறார். ஒரு மில்லு போட்டிருக்கிறார். கொரோனா வந்ததுல இருந்து இப்ப எத்தனை கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்குது? 15 கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்குது. கொரோனா வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்குது? இந்த வருஷத்துக்குள்ள எவ்வளவு லாஸ் ஆயிருக்குதுங்க? 15 கோடி ரூபாய். அப்ப ராகு திசையில கேது புத்தி முடிஞ்சு சுக்கிர புத்தியிலிருந்து கணக்கெடுங்க. சுக்கிர ஒரு 3 வருஷம் வச்சுக்கலாமா? சூரிய ஒரு வருஷம் வச்சுக்கலாமா? சந்திர ஒரு 1.5 வருஷம் வச்சுக்கலாமா? சார் 6 வருஷம் ஆயிடுச்சா? சரியாயிடுச்சா? லாஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு லாஸ் ஆயிருக்குதுங்க? 15 கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்குது ஒரு மில் எடுத்து. புரியுதுங்களா? அப்ப ஏன் இந்த சுக்கிரன் இவருக்கு வேலை செய்யல? 3-8 கூட சுக்கிரன் 11ல தான் இருந்தாரு. பலன் கொடுத்துருக்கலாம்ல. நம்ம ஈஸியா லாஜிக் பண்ணிக்கணும். இப்ப இந்த சுக்கிரன் வந்து எவ்வளவு இருக்கிறாரு பாருங்க. இங்க 10 டிகிரியில் இருக்கிறாரா? சார் சுக்கிரன் எவ்வளவு டிகிரியில் இருக்கிறாரு? 280 டிகிரியில் இருக்கிறாரு. ஆல்ரெடி சூரிய 95 டிகிரியில் 295 டிகிரியில் இருக்கிறார். 15 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாரா? சுக்கிர புத்தியா அவருக்கு பலன் கொடுக்கல. நான் தான் மகரிஷி மகானந்தா ஜோதி ஐயா அவர்கள் மகரத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் அதுக்கு விளக்கம் கொடுக்கல, ஆனால் சொல்லி மட்டும் இருக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ அந்த சூரியனும் சுக்கிரனும் ஒரு வீட்டில் இணைந்து, சூரியனும் சுக்கிரனும் ஒரு வீட்டில் இணைந்து 3-8 கூடையும் 11ஆம் இடத்துல இருந்தாலும் சூரியனோட இணைந்து அஸ்தங்கமானதுனால, அங்க நெருங்கி இருக்கிறதுனால, அந்த சுக்கிர புத்தியிலிருந்து கொரோனா வந்ததிலிருந்து இவருக்கு பலன் கொடுக்கல. அதுதான் சொல்லி இருக்கிறாங்க. நாம வந்து சொன்னவங்களை சொல்லக்கூடாது இல்லையா? ஜோசியர் வந்து பார்க்குறோம், ரெகுலராக பார்க்குறோம். ஒருத்தருக்கு தெரிஞ்சு சொல்லலாம், ஒருத்தருக்கு தெரியாத சொல்லலாம், முன்ன பண்ண முரண்பாடெல்லாம் இருக்கும். நம்ம அங்கே குறை சொல்ல, இவங்க சரியான ஆளுகிட்ட போய் பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய கருத்து. இங்கதான் இங்க சொல்லிட்டுமே, எங்க புதனுக்கு இங்கதான் கொடுத்தாச்சே. அப்போ கிரகங்கள் வந்து இந்த ராகு திசை பல கோடியை கொடுத்து அதுல லாஸ் பண்ணி விட்டுருச்சு. இப்ப நடக்கூடிய திசை என்ன திசை ஓடுது இவருக்கு? ராகு திசையில
இது வரைக்கும் சந்திர புத்தி ஓடிச்சு, இப்போ செவ்வாய் புத்தி வரப்போகுதுங்க. இப்போ செவ்வாய் புத்தி வரப்போகுது. இப்போ இந்த செவ்வாய் புத்தி வரும்போது தான் நம்மகிட்ட வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு சரியான ஜோசியரை போய் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ நல்ல நேரம் என்பது அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி வரும். அந்த வியாதி வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டாக்டர்லாம் அங்கேயும் இங்கேயும் போய் சுற்றிட்டு வருவாங்க. எங்கே அங்கேயும் போய் நிறைய லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணிட்டு வருவாங்க. அவங்களாம் முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டுகிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் ஏதோ பக்கத்தில் இருக்கிற கமௌண்டர் மாதிரி சந்து போந்தில் புரியுங்களா இருக்கிற ஒரு டாக்டரை கூட்டியாந்து 2 ஊசி போடுவாங்க. அந்த நோய் சரியாயிடும். நடைமுறை உண்மைதானே, பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்போ கெட்ட நேரம் இருக்கிற வரைக்கும் பல இழப்புகள் வந்தது, பல விரயங்கள் கொடுத்துருக்குறாங்க. நல்ல நேரம் வரும் தருவாயில் ஒரு நல்ல ஜோதிடரை சந்திச்சு இதுக்கு வழி தேடுறாங்க. இதான உண்மை, இதான உண்மை. இப்போ செவ்வாபத்தி 2-9 கூட செவ்வாய் 7ஆம் இட கேந்திரத்தில் இருக்கிறாரு. இதுல இருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வருமா? ஜெயிச்சு வச்சிடலாமா இவரை? சார் அடுத்தது என்ன திசை வருது? குரு திசை வருதா? அடுத்தது குரு திசை வருதா? குரு மீன லக்னத்துக்கு 1-10 கூட இவன் தனஸ்தானத்துல இருந்து திசை நடத்துறாரா? பரணி நட்சத்திர சுக்கிரனுடைய சாரத்துல இருந்தாலும் கூட அந்த குரு திசை செவ்வாய் புத்தியிலிருந்து குரு திசையில இவர் வாழ்க்கையில மீண்டும் நல்ல முறைக்கு வந்துருவார். அப்போ ராகு பிரம்மாண்டமான ஒரு யோகத்தை கொடுத்து அந்த திசா புத்தி வரும்போது ஆத்துல வந்தது மணல்ல போச்சுன்னு முதல்லயே சொன்னேன். அதே மாதிரி இவருக்கு பிரம்மாண்டமான ஒரு யோகத்தை கொடுத்து பல கோடிகளை கொடுத்து மறுபடியும் கடன்காரன் ஆக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலை வந்துருச்சு. பட் இதுக்கு இந்த ராகுக்கு புரியுதுங்களா? இவருக்கு நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல சொன்னேன், ராகுக்கு 9-10ஆம் இடத்தை பாருங்க, அவங்க ஏதாவது நல்ல வருவாய் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். ராகுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 9ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்க. வருமானம் வந்துதா? நாம தான் சுக்கரனுக்கு போகல. நான் குருவும் சந்திரனும் சேர்ந்தா எத்தனை பொண்டாட்டி நான் ஈஸியாக சொல்லுவேன். நான் தான் 7ஆம் பாவ ஜோசியர். நான் 7ஆம் பாவத்துக்கே போகலை. இப்போ சுக்கரனுக்கு போகல. நாம் அந்த சப்ஜெக்டுக்கு போகக்கூடாது. இப்போ நமக்கு வாழ்க்கையை புரட்டி போடும் ஜாதக அமைப்பு. நாம என்ன தலைப்போ அங்கதான் போகணும். நீங்க மாற்று தலைப்புக்கு எங்கேயோ உள்ள போறீங்க. அவர் தனிப்பட்ட முறையில கேட்கணும். இதுக்கு புரியுங்களா? தலைப்பு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அதுதான் நம்ம பேஸ் பண்ணி போகணும். அப்போ இவருடைய ஜாதகத்துல இப்போ நம்ம கிட்ட நேத்திக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்தது செவ்வாய் புத்தியிலிருந்து ஒரு மாற்றங்கள் வரும். நான் சொல்லியிருக்கிறேன். புரியுங்களா? நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஜெயிச்சுக்கலாம், ஓட்டிடலாம், விற்க வேண்டியதில்லை. புரியுதுங்களா? விற்க வேண்டியதில்லை, நிதானிங்கள். நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் பிரார்த்தனை தவத்தின் மூலியமாக போங்க, நீங்க கண்டிப்பா ஜெயிச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறேன். பட் இந்த மாதிரி எந்த ஜாதகம் வந்தாலும் இப்போ நான் இன்ன வரைக்கும் ஒரு 4-5 லக்கணத்துக்கு சொன்ன மகாதன யோகம் இது மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. பட் அப்படி இல்லாது இருந்தாலும் கூட அந்த சாரங்கள் இருந்து அப்படி இல்லாது இருந்தாலும் ஏன் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுனா சரியாகும். இது நம்ம சித்தர்கள் மூலியமாவோ புரியுங்களா, சப்த ரிஷிகள் மூலியமாவோ அல்லது 11-18 சித்தர் மூலியமாவோ சில பரிகாரங்கள் இருக்குது, சில தவங்கள் இருக்குது. அதன்படி போனோம்னா அந்த இடத்த ஜெயிச்சுக்கலாம். அப்படி யாராவது கிரகங்கள் இருந்து அந்த இடத்துல அவங்க வின் பண்ண முடியலனா கண்டிப்பா என்ன கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணுனா தீரும். என்கிட்ட வர அனைத்து ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் உங்களால இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதே இல்லை. சார் டாக்டர்கிட்ட போனா ஏதாவது அவரை உயிரை காப்பாத்துறதுக்கு உண்டான வழிதான் செய்யணும். அதுக்கு என்ன ரெமெடி என்ன, அதுதான் ஜோசியர். நம்ம கிட்ட என்ன வராங்க, இந்த கிரகங்கள் இப்படி இருக்குது, இப்படி செய்யும், இப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் போகக்கூடாது. இதுக்கு என்ன வழி, இந்த ஊருக்கு போறதுக்கு ஷார்ட்டான வழி எது, மலார்னு எப்படி இந்த ஊர்ல இருந்து அங்க போக முடியுங்கிற ஒரு வழி கண்டுபிடிச்சு சொன்னோம்னா நாம ஜெயிச்சுக்கலாம். அப்ப நமக்கு நிறைய கஸ்டமர் உண்டு. புரியுதுங்களா? அந்த வழி சொல்லியிருக்கிறான். ஆல்ரெடி இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி ஒரு வழி கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக இவங்களை மாற்றி கொடுத்துடலாம், நான் ஜெயிச்சு வச்சிடலாம். எப்பவுமே எனக்கு வரக்கூடிய ஜாதகம் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டு போய் சின்னப்பட்டு சீரழிஞ்சு கஷ்டத்தில் இருங்க வந்தால் தான் அவங்களுக்கு ஜோசியம் சொல்கிறதுக்கு எனக்கு புரியும். நல்லா இருக்கிறவங்க வந்தாங்கன்னு வச்சுக்காங்க, நல்லா இருக்கிறேன் நம்ம அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போயிடுவாங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ரைட்.
அப்படி ஒரு யோகம், அப்படி இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இப்படி கொடுத்துருக்குறேன். இந்த வந்து ஐயா சொன்ன மாதிரி வாழ்க்கையில் புரட்டி போடும் ஜாதகத்தை போடுங்கன்னு சொன்னார். இது நேற்று வந்து ஜாதகத்தை வச்சு கொடுத்துருக்குறேன். இன்னும் இதுக்கு மேலே அந்த சொன்ன ஒரு 100 ஏக்கரா ஜாதகத்தையும் அதுக்கும் அந்த மாதிரி ஒரு யோகம் நேரம் வரும்போது அதையும் உங்களுக்கு போட்டு விளக்குறேன். ஆல்ரெடி இன்றைக்கு இது வரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த திருச்செங்கோடு நவசக்தி ஜோதிட கருத்தரங்கம் வேலு சிவா ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி, ஆல்ரெடி இங்க இது வரைக்கும் அமைதியாக இருந்து என்னை கேட்ட ஜோதிட பிரம்மாக்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி விடர் வருகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் வெப்படை கந்தசாமி. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 944 34 084 59. நீங்கள் இதை சம்மந்தமாக இதில் கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு வந்து சரியான பதில் கொடுக்குறேன். பட் இந்த மகாதன யோகம் சார் இன்னும் நீங்கள் வந்து ஒரு 8 9 லக்கணங்களுக்கு சொல்லலை, இதுக்கு எப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் பதில் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னை சாயங்கால நேரம் கூப்பிடுங்க, பகல் நேரத்தில் கூப்பிட்றாதீங்க. இப்போவே நம்ம ஈஸ்வரன் ஐயா வந்து ஒரு நாளைக்கு ஃபோன் அட்டன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மீண்டும் வாய்ப்பு இருக்கும்போது இதுக்கு உங்களுக்கு தெளிவு கொடுக்குறேன் என்று சொல்லி நன்றி சொல்லி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். பறந்து போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் உணவு இடைவேளைக்கு பின்பு நம்மளுடைய நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும் என்று கூறி இப்பொழுது உணவு இடைவேளை. இப்பொழுது நம்ம வெப்படை கந்தசாமி ஐயா அவர்களுக்கு நம்மளது வாசி ஈஸ்வரன் ஐயா பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்.